கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த கிறிஸ்மஸ் நாளிலே உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்மஸ் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஒரு பாடலை பாடி தேவ செய்திக்குள்ளாக கடந்து செல்லுவோம். அதிகாலையில் பாலனை தேடி செல்வோம் நாம் யாவரும் கூடி, அந்த மாடடையும் குடில் நாடி தேவ பாலனை பணிந்திடவாரி. அதிகாலையில் பாலனை தேடி வாரி 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 நாம் செல்வோம். அன்னை மரியின் மடி மேலே மன்னன் மகவாகவே தோன்ற, அன்னை மரியின் மடி மேலே மன்னன் மகவாகவே தோன்ற, விண் தூதர்கள் பாடல்கள் பாட விரைவாக நாம் செல்வோம் கேட்க. அதிகாலையில் பாலனை தேடி வாரி 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 நாம் செல்வோம். மந்தை ஆயர்கள் யாவரும் அங்கே அந்த முன்னனை முன்னிலை நின்றே, மந்தை ஆயர்கள் யாவரும் அங்கே அந்த முன்னனை முன்னிலை நின்றே, தம் சிந்தை குளிர்ந்திட போற்றும் நல் காட்சியை கண்டிட நாமே ஆலையில் பாலனை தேடி செல்வோம் நாம் யாவரும் கூடி, அந்த மாடடையும் குடில் நாடி தேவ பாலனை பணிந்திடவாரி. அதிகாலையில் பாலனை தேடி வாரி 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 நாம் செல்வோம். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் இந்த கிறிஸ்மஸ் நன்னாளிலே ஆண்டவர் நமக்கு கொடுத்த வேத பகுதியை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 10-11 2 வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். கர்த்தருக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, நமக்காக ஒருத்தர் பிறந்திருக்கிறார். அதைத்தான் இந்த வார்த்தை, இந்த வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது.
இங்கே தேவதூதன் சொல்லுகிற காரியம், யாரை பார்த்து இந்த தேவதூதன் இந்த காரியங்களை சொல்லுகிறான் என்று நாம் தொடர்ந்து வாசித்து பார்ப்போம் என்றால், அந்நாட்களிலே அங்கே ஆட்டு மந்தைகளை காத்து கொண்டிருந்த மேய்ப்பர்கள் மத்தியிலே தேவதூதன் தோன்றி, இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்காக பிறந்திருக்கிறார் என்று சொன்னார். உலகத்தில் இருக்கிற பெரிய பெரிய மனிதர்களிடத்தில் போய் விஷயத்தை சொல்லுகிறதில்லை. இன்றைக்கு ஒரு விசேஷமான காரியம் நடக்கிறது என்றால், முதலாவது அந்தஸ்தில் உயர்ந்தவர்களுக்கு, பதவியில் இருக்கிறவர்களுக்கு தான் இப்படிப்பட்ட செய்திகள் வந்து கேட்கும். ஆனால் இங்கே தேவதூதன் மந்தையை காக்கிற மேய்ப்பர்களிடத்திலே கடந்து வந்து சொல்லுகிற ஒரு காரியம், இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர், கிறிஸ்து என்னும் இரட்சகர் நமக்காக உங்களுக்காக பிறந்திருக்கிறார். கர்த்தருக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளை இந்த மேய்ப்பர்கள் கேட்ட பொழுது வித்தியாசமாக இருந்தது. முதலாவது தேவதூதன் வந்து இந்த வார்த்தைகளை சொல்லுகிறான் என்றால் அவர்கள் உணர்ந்தார்கள், இது தேவ வார்த்தை என்பதை முதலாவதாக உணர்ந்தார்கள். ஏதோ ஒரு மனிதனுடைய சத்தம் அல்ல, இது தேவ சத்தம் என்பதை அங்கே மேய்ப்பர்கள் உணர்ந்திருந்தார்கள். அது மாத்திரம் அல்ல, அவர்கள் என்ன செய்கிறார்கள்? இந்த வார்த்தைகளை கேட்ட பின்பதாக நாம் பார்க்கும் பொழுது 15ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, மேய்ப்பர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் பெத்லகேம் ஊருக்கு போய் நடந்ததாக கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள் என்று சொல்லி எல்லோருமாக புறப்படுகிறார்கள். நற்செய்தியை கேட்கிற பொழுது அவர்கள் அந்த செய்தியை அறிந்து கொள்ளும்படியாக, அந்த செய்தியை ஊர்ஜிதப்படுத்தும்படியாக அவர்கள் என்ன செய்தார்கள்? புறப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட, அவர்கள் உணர்ந்திருந்தார்கள், வானத்திலிருந்து தேவதூதன் தோன்றி இந்த காரியத்தை சொன்னதினாலே கர்த்தர் இந்த செய்தியை நமக்கு சொல்லியிருக்கிறார் என்பதை அறிந்தார்கள். அது மாத்திரமல்ல, 16வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, அவர்கள் தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன் அணையிலே கிடத்தி இருக்கிற பிள்ளையையும் கண்டார்கள். கர்த்தருக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, அங்கே தேவதூதன் தமக்கு சொன்ன பிரகாரமாக இயேசு பிறந்திருக்கிறதை அவர்கள் காண்கிறார்கள். கர்த்தருக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பு யாருக்கு அறிவிக்கப்பட்டது? மேய்ப்பர்களுக்கு, சாதாரணமான மனிதர்களுக்கு, சாமானியர்களுக்கு அறிவிக்கப்பட்டது. பிரியமான தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு நமக்கு அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 2025ஆம் ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த உலகத்திலே பிறந்தார் என்ற நற்செய்தி இன்றைக்கு உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. பிரியமான தேவ பிள்ளைகளை, காண விரும்புகிறீர்களா? அன்றைக்கு மேய்ப்பர்கள் தனக்கு அறிவிக்கப்பட்ட செய்தியை கேட்டவுடனே இயேசுவை காண விரும்பினார்கள், கிறிஸ்துவை காண விரும்பினார்கள், இரட்சகரை காண விரும்பினார்கள். இன்றைக்கு நாம் ரட்சிப்புக்காக காத்திருக்கிறோம். என்னுடைய வாழ்க்கையில் ஒரு ரட்சிப்பு வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். இரட்சகரை காண விரும்புகிறோமா? கர்த்தருக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளை, அவர்கள் கண்டு மகிழ்ச்சி அடைந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அது மாத்திரம் அல்ல, அவர்கள் செய்த மிகப்பெரிய காரியம் என்ன தெரியுமா? மிகப்பெரிய காரியம் என்ன தெரியுமா? அவர்கள் கண்டதை பிரசித்தம் பண்ணினார்கள் என்று பார்க்கிறோம். 17ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது, கண்டு அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள். இயேசுவை கண்டு கொண்டால்
அவரை குறித்து நாம் பிரசித்தம் பண்ணாமல் இருக்கவே முடியாது. அதுதான் உண்மை. கர்த்தருக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, நாம் இன்றைக்கு ஆண்டவரை கண்டு கொண்டவர்களாய் இருக்கிறோமா? ஒருவேளை கண்டு கொண்ட பின்பும் அவரை குறித்து நாம் பிரசித்தம் பண்ணுகிறவர்களாக காணப்படுகிறோமா? ஒருவேளை இதுவரையிலும் நாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து, நமக்காக இயேசு இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறார், இரட்சகராக பிறந்திருக்கிறார் என்று நாம் அவரை குறித்து பிரசித்தம் பண்ணாமல் இருந்திருப்போம் என்றால் இன்றைக்கு நாம் ஒரு முடிவு செய்ய வேண்டும். அதுதான் இந்த கிறிஸ்மஸ் நமக்கு கொடுக்கிற ஒரு செய்தி. இந்த கிறிஸ்மஸ் நன்னாள் நம்மிடத்தில் எதிர்பார்க்க ஒரு காரியம் அதுதான். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் இரட்சகர் என்பதை உலகம் அறிய வேண்டும். இன்னும் உலகத்திலே எத்தனையோ பேர் இயேசு என்றால் யார் என்று சொல்லி கேட்கிற அளவுக்கு இருக்கிறாங்க. அப்படி என்றால் அவர்களும் தெரிந்து கொள்ள வேண்டாமோ? நீங்களும் நானும் இந்த காரியத்தை அறிவிக்காவிட்டால் யார் அறிவிப்பது? அது நம்முடைய தலைமையில் விழுந்த கடமை. இரட்சகர் நமக்காக பிறந்திருக்கிறார். அதைத்தான் அங்கே முதலாவது வசனம் சொல்லுகிறது. இன்றைக்கு உங்களுக்காக பிறந்திருக்கிறார். நமக்கு பிறந்திருக்கிறார் என்பதை நாம் ஏற்றுக்கொள்வோம் என்றால் நிச்சயமாகவே மற்றவர்களுடைய வாழ்விலும் அவர் பிறக்க வேண்டும் என்பதை நாம் விரும்புவோம். அதற்காக நாம் முயற்சி எடுப்போம். இந்த நாட்கள் நமக்கு ஆசீர்வாதமான நாட்களாய் மாறட்டும். இந்த கிறிஸ்மஸ் ஒரு விசேஷமான ஒரு தீர்மானம் எடுக்கிற கிறிஸ்மஸாய் மாறட்டும். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறப்பா. இதுவரையிலும் இயேசு இரட்சகர் என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம், ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். மற்றவர்களும் அதை அறிய வேண்டுமே அப்பா. இந்த கிறிஸ்மஸ் நாளிலே நாங்கள் ஒரு தீர்மானம் எடுக்கிறோம். இதுவரையிலும் இயேசு இரட்சகர் என்பதை மற்றவர்களுக்கு அறிவிக்காமல் இருக்க என்னை மன்னியும். இன்றைக்கு முதல் அறிவிக்க என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுவோம். இயேசு அவர் ஜீவனுள்ள தேவனாயிருக்கிறார். நம்மை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். நல்ல தகப்பனே, உம்முடைய வார்த்தைகளை கேட்டு தீர்மானம் எடுத்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். தீர்மானத்தில் நிலைத்திருந்து உம்முடைய நாமத்தை பிரசித்தம் பண்ண கர்த்தர் உதவி செய்யும். அன்றைக்கு மேய்ப்பர்கள் உற்சாகமாக செய்தார்கள், நாங்களும் உற்சாகமாக செய்ய உதவி செய்யும். துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த காணொளி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து இந்த காணொளி மற்றவர்களும் ஆசீர்வாதம் பெற அனுப்பும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். ஆமேன்.